துறையூர் பகுதியில் 50 ஆண்டுகால புளியமரத்தில் தீ. மர்ம நபர்களின் கைவரிசையா. திருச்சி மாவட்டம் துறையூர் நகரின் நீர் ஆதாரமாக விளங்குவது பெரிய ஏரி. இந்த பெரிய ஏரி சுமார் 380 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. ஏரிக்கரை சுற்றிலும் 50 ஆண்டு கால பழமையான புளிய மரங்கள் அமைந்துள்ளன. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக மர்ம நபர்கள் புளிய மரங்களையும் ஏரிக்கரையில் உள்ள ஒரு சில பச்சை மரங்களையும் நெருப்பு வைத்து அழித்து கொண்டுள்ளனர். இதனால் இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுவது மட்டுமில்லாமல் துறையூரின் நீர் ஆதாரமாக விளங்கும் பெரிய ஏரிக்கரையில் உள்ள மரங்களும் அழிந்து வருகின்றன. இந்நிலையில் இன்று 50 ஆண்டுகால பழமையான புளிய மரத்தில் சில சமூக விரோதிகள் நெருப்பு வைத்ததால் கொழுந்து விட்டு எரிந்தது. மரம் எரிவதை கண்ட சில சமூக ஆர்வலர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு நிலைய அதிகாரி பாலச்சந்தர் தலைமையிலான வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பசுமை மிக்க பழங்கால புளிய மரத்தினை தண்ணீர் பீச்சி அடித்து மேற்கொண்டு தீ பரவாமல் நடவடிக்கை எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் பெரிய ஏரிக்கரையில் சமூக விரோதிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறா வண்ணம் தடுத்து நிறுத்த வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். பேர் முத்துக்குமாருங்க. நான் துறையூருங்க. எனக்கு துறையூர் பெரிய ஏரிக்கரையில் எனக்கு வயல் இருக்குது. என் வயலுக்கும் கிழக்காக ஏரிக்கரைக்கு மேற்கால ஒரு புளிய மரத்தை சமூக விரோதிங்க நெருப்பை வச்சு கொளுத்திட்டாங்க. இது அடிக்கடி ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கு. பக்கத்தில் இது மாதிரி ஒரு செவடாம்பி ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்குங்க. பிள்ளைங்க 2000 பிள்ளைங்க பக்கம் படிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நாளைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் இது பெரிய விபத்தாகுங்க. இதெல்லாம் இந்த விபத்து ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணணும்.